நீல் ஆம்ஸ்ட்ராங் இந்த பேரு கேட்டாலே தெரியாதவங்க ஒருத்தருமே இருக்க முடியாது. காரணம் இவர் தான் முதல்ல சந்திரன்ல கால் வைத்து புகழ் பெற்ற மனிதன். சந்திரன்ல முதல்ல இறங்கி நிக்க வேண்டியதா இருந்தது வேற ஒருத்தர். இது நமக்கு தெரியாது. அவரோட பேரு எட்வின் சி ஆல்ட்ரின். அமெரிக்க விமான படையில வேலை செய்து கொண்டிருந்த இவரு அப்போலோ மிஷனோட பைலட்டா இருந்தாரு. நீல் ஆம்ஸ்ட்ராங் அமெரிக்க கடற்படையில வேலை செய்து கொண்டிருந்தாரு. இவரோட தைரியத்தை கண்டுதான் இவரை கோ பைலட்டா தேர்ந்தெடுத்தாங்க. இந்த எட்வின் சி ஆல்ட்ரினுக்கு விண்வெளியில நடந்த அனுபவமும் உண்டு. முதல்ல அப்போலோ மிஷன் சந்திரன்ல இறங்கின உடனே நாசால இருந்து பைலட் அப்படிங்கிற சத்தம் வந்தது. எட்வின் சி ஆல்ட்ரின் தான் பைலட்டா இருக்கிறாரு. அவர் சந்திரன்ல கால் வைக்க சில நொடிகள் தாமதித்தாரு. காரணம், தான் சந்திரனில் கால் வைக்கும் போது அது என்னை எரிச்சிடுமோ அல்லது நான் எரிந்து காணாம போயிடுவேனோ அப்படின்னு தயங்கி நிக்கிறாரு. உடனே 2வது கோ பைலட் அப்படின்னு கட்டளை வந்தது. கொஞ்சம் கூட தாமதிக்காம நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரன்ல கால் வைக்கிறாரு. எட்வின் சி ஆல்ட்ரின் கிட்ட திறமை இருந்தது. அவர் நிலவில் கால் வைக்க தயங்கின உடனே அநேகருக்கு அவரோட பெயர் தெரியாமலே போயிடுச்சு. அதே போல தாங்க இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில ஆண்டவரோட சத்தம் தொனித்து கொண்டேதான் இருக்குது. யாரு அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர்கிட்ட இருக்காங்களோ, ஆண்டவரோட சமூகத்துல வராங்களோ, அவங்க ஆண்டவரோட வருகையில போவாங்க. நம்ம தாமதித்தோம் அப்படின்னாக்கா தேவனுடைய வருகை நமக்காக தாமதிக்காது. அதனால இன்னைக்கே மனம் திரும்ப முயற்சி செய்வோம். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த நாளை யூஸ் பண்ணிக்கோங்க.